மார்ட்டின் டெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டில் இருக்குது. மேக்கிங்லாம் விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு டெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. டெய்லர் கட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. உண்மையாலுமே அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஹாலிவுட் தரத்துக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்தியா இது பேன் இண்டியா தாண்டி உலக அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்பானிஷ்னு பல கண்ட்ரியெல்லாம் போட்டிருக்காங்க. விஷுவல் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காரு. அர்ஜுன் சார் கதைன்றீங்க, ஆக்ஷன் கிங்குன்னா ஆக்ஷன் கிங்கு தான். தரமாக வச்சு செஞ்சுருக்காரு. உண்மையாக வந்து இது சூப்பர் ஹிட் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஹீரோ நல்ல பயங்கரமாக இருக்குங்க. அவரோட டாட் டூலாம் இந்தியன் போட்டு ஒரு இதாக இருக்குது. பாகிஸ்தானில் எதுவும் போய் மாட்டியிருக்கிற மாதிரி ஒரு விஷுவல் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல தரமாக இருக்குது, குவாலிட்டி எடுத்திருக்காங்க. அது அர்ஜுன் சார் கதை, அர்ஜுன் ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவரும் தரமாக பண்ணியிருக்காருங்க. உண்மையாக நல்லா இருக்குது. இப்போ கன்னட, தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படியெல்லாம் கணக்கு இல்லைங்க. பேன் இண்டியா படம் நல்லா இருந்தால் எல்லா ஸ்டேட்லேயும் மக்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி உலக லெவலில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம சினிமாவும் உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட முயற்சி வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நினைக்கிறேன். அந்த விஷுவல் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. கேஜிஎஃப் கூட நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. சங்கர் சார் படம் மாதிரி இருக்குது படம் பார்க்குறப்ப. நான் மிரட்டி வச்சுருக்கேன் நான் டேரக்டரு. அது இல்லாமல் சொன்னாங்க அது வந்து அர்ஜுன் சாரோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ரைட்டர் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக இது ஒரு தேசப்பட்டு படமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஹைலைட் பண்ணி மெருகேற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றிருக்காங்க. சீன் பை சீன் பிச்சு உதறது தெரிக்குது, ஃபயராக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் இப்போ ஏகப்பட்டது இந்த ரத்தம் சொட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது. ஸோ இப்படி ஒரு தேசப்பற்று படம் வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது. ஐயோ அவரோட பில்டப் பயங்கரமாக இருந்துச்சு. நான் அவர் ஆல்ரெடி ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த தாடிலாம் நிறையா வச்சுருப்பார் அதில். ஸோ அதுவே நல்லா பண்ணியிருந்தார். இதில் வந்து ஒரு அந்த கையில் டேட்டோலாம் பார்த்திங்கன்னா இந்தியன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதுவே பார்க்குறப்ப அவரோட ஓப்பனிங்காக இருக்கட்டும், அவரோட சீனாக இருக்கட்டும், சீன் பை சீன் அவரை வந்து நல்லா மாசாக காட்டியிருக்காங்கண்ணா. விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கலையே, அதான் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு உண்டான அந்த படத்தில் இருக்குது. எல்லாம் ஃபயரு எகிருது, கண்டெய்னர் பறக்குது, அந்த இதெல்லாம் பார்க்கல ஏதோ நம்ம சங்கர் சார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ கேஜிஎஃப் சாதனலாம், அது கேஜிஎஃப்னா தளபதி சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், கமல் சார்னா ஒருத்தர் தான், விஜய் சார்னா ஒருத்தர் தான், தலானா ஒருத்தர் தான். அந்த மாதிரி கேஜிஎஃப்ஸ்னால் அது ஒன்று தான். அதை வந்து முறியடிக்கலாம் முடியாது. இந்த படம் நல்லா இருக்கும். உண்மையிலேயே ட்ரைலர் பார்க்கல தெரியுது. நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா ஆக்ஷன் இருக்குது. அர்ஜுன் ஆக்ஷன் கிங் தானே. ஸோ அவர் ஸ்டோரி பார்த்தாலே தெரியும். ஹீரோட பாடி லுக் ஓகே, நல்லா இருக்குது. பட் ஆனால் அவர் ரொம்ப நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். விஜுவல்ஸ் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் ஹிட் ஆகிருக்கு ப்ரோ. இந்த படம் இப்போதைக்கு எல்லாம், ஏன்னா நிறைய படம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். நல்லா இருக்குது. அந்த ஃபைட் சீனு, கான்செப்ட், ஸ்மோக் எல்லாமே சூப்பர். அர்ஜுனாவே சொல்ல வார்த்தை நல்லா தான் இருக்குது. தரம் ப்ரோ, அடிச்சிக்க முடியாது. கேஜிஎஃப் எல்லாம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து தரமாக நல்லா ஒரு இங்கிலீஷ் படத்தோட டோனில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. விஷுவலைசிங்லாம் ரொம்ப நல்லா பயங்கரமாக போயிருக்காங்க. அப்டேட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படமும் இதே எஃபெக்டிவில் இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். நம்ம ஆக்ஷன் கிங் பண்ணியிருக்காரு. கதை நல்ல தரமாக தான் செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பாக படம் வந்தால் பார்ப்போம் நண்பா. வாழ்த்துக்கள். ஓகே. இல்லை அவரு சொல்லவே வேணாம். நான் அதில் கேஜிஎஃப்ஸ்லேயே பட்டாசு கிளப்பிங்களா, இதுலேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கல சூப்பராக இருக்குது. ஸோ படம் வரக்குள்ளே தூள் கிளப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஹிட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல் பார்க்கலையே அந்த ட்ரைலர்லேயே பார்த்தா தெரியுது. நான் சீன் பை சீன், ஏன்னா ட்ரைலர் கட் பண்ணுறதுலேயே ஒரு படத்தோட ரேஞ்சு தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹைலைட்டும் சரி, இந்த படத்தோட எப்படி இந்த படம் வந்து வெற்றி அடைய போகுது, எப்படி இந்த படத்தை செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி ட்ரைலரில் பார்த்தாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மூவி ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு லீடு வரும் ப்ரோ. கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வரும் ப்ரோ. எதிர்பாங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ லாஸ்ட்டில் கூட செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு மல்டி லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட்டில் பார்த்தேன், ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆகுது பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கே செம்மையாக காமிச்சாங்க. ஸோ டெய்லர் செம்மையாக இருக்குது படம். எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் இருக்குது. கன்னடாவில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கிங் கதை ஸோ நல்லா இருக்கலாம். ஏன்னா ஆக்ஷன் கிங் ஒரு புது விதமான ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருப்பாரு நம்புகிறோம். மார்ட்டின் நல்லா இருக்காரு. அவரும் ஒரு ரியாக்ஷன்ஸாக நல்லா பலமாக கொடுத்துருக்காரு. படம் வந்தோன்னா தெரியும் ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காரா, அவர் செட் ஆச்சா இல்லையான்னு. அந்த கதைக்கு இதோட மர்ஜ் ஆச்சான்னு படம் வந்தால் பார்க்கலாம். அக்டோபர் 11 பார்ப்போம். பார்த்தேன். நாளைக்கு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் ஷேர் பண்ணுறாரு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் எப்படி வருதுன்னு தெரியல. ஆக்ஷன் சீன்கோஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து டக்குன்னு பார்க்கும்போது பீஸ்டில் வந்து ஒரு எஃபெக்ட்லாம் வருது. அங்கே தாவறது, இங்கே குதிக்கிறது,
நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு படம் பார்த்தா தெரியும். ஏன்னா ஸ்டோரியோட இவங்க கனெக்ஷன்ஸ் கரெக்டாக வருதான்னு படம் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா வந்து அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து டேரக்டர் சரி மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் நல்லா பலமாக எஃபர்ட் போடுறாங்க. அதான் கன்னடா இண்டஸ்ட்ரி சாரி. ஸோ வந்து கன்னடா தெலுங்குலாம் வந்து 1000 crore அடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம கோலிவுட் சினிமா மட்டும் தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் வந்து இன்னும் வந்து 1000 crore அடிக்கல. மேபி இதுவும் அடிக்கலாம். ஏன்னா கேஜிஎஃப் தான் கன்னடாவில் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி. இதுவும் கன்னடா ரிலீஸ் ஆகுது. ஆனால் அதுவும் மல்டி லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. நல்ல படமாக வரலாம். கண்டிப்பாக வரும் கேட்டி. ஏன்னா வந்து விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு. மியூசிக் டைரக்டரும் வந்து கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நல்லா மியூசிக் இருக்கும் நம்புகிறேன்.